அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் மாணவர்களை எவ்வாறு அடையாளம் காணலாம் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் பொதுவாக மாணவர்கள் பல்வேறு இயலுமைகள், திறமைகளை கொண்டிருக்கும் அதேவேளை பல குறைபாடுகள், இயலாமைகளையும் கொண்டிருப்பார்கள். இவ்வாறு பல்வேறு வேறுபாடுகள் கொண்ட விசேட தேவையுடைய மாணவர்களுக்கும் சாதாரண மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான கற்பித்தலை வழங்க முடியாது. அவர்களுக்கு பல்வேறு முறைகளில் அவர்களது இயலுமைகளுக்கு ஏற்ற வகையில் கற்பித்தல் செயற்பாடுகளை வழங்கும் போதே அவர்களுக்கு முழுமையான கற்றலை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்களது நிறை குறைகளை அறிந்து அதற்கேற்ற வகையில் கற்பித்தலை வழங்குதல் கட்டாயமானதாகும். இதற்காக முதலில் மாணவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக ஆராய வேண்டும். அதாவது சாதாரணமாக இருக்கின்றார்களா அல்லது விசேட தேவை ஏதும் கொண்டிருக்கின்றார்களா என்பது தொடர்பாக மாணவர்களை அடையாளம் காணுதல் வேண்டும். இதற்காக மாணவர்களிடம் என்ன அறிகுறிகள், நடத்தை மாற்றங்கள் காணப்படும், அதை எவ்வாறு அடையாளம் காணலாம் என்பதையே இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் வழங்குகின்றேன். வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்னர் இதுவரை எமது எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தொடர்ச்சியாக இதுபோன்ற தகவல்களை பார்வையிடுவதற்காக இந்த வீடியோவை லைக் செய்துட்டு அருகிலுள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். முதலாவதாக பார்வை கோளாறு. பார்வை கோளாறு எனும்போது முழுமையாக பார்வை இழந்த மாணவர்களை நாம் இலகுவாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். எனினும் பகுதியளவில் பார்வை இழந்த அல்லது பார்வையில் சிறு சிறு குறைபாடுள்ள மாணவர்களை அடையாளம் காண்பது மிகவும் சிரமமானதாகும். எளிதில் நாங்கள் ஒரே நாளில் அடையாளம் காண முடியாததாக இருக்கும். அவ்வாறான மாணவர்களை எவ்வாறு நாங்கள் இனங்காண்பது என்பது தொடர்பாக பார்த்தால், இந்த பகுதியளவில் குறைபாடுள்ள மாணவர்கள் பொதுவாக அடிக்கடி அவங்களோட கண்களிலிருந்து நீர் வடிகிறது, தொடர்ச்சியாக கண்கள் சிவந்திருத்தல், கண்ணிமைகளை அடிக்கடி சிமிட்டி கொண்டிருக்கிறது, இப்படியான செயற்பாடுகள் இருக்கும். அதே வேளையில வாசிக்கும் போது இடையிடையில சொற்களை விட்டு விட்டு வாசிப்பாங்க. அதே போல எழுதும் போதும் சில சொற்கள் எழுத்துக்களை பிழையாக எழுதுறது, சில சொற்களை விட்டு எழுதுறது, இப்படி எழுதுவாங்க. அப்போ மாணவர்கள் வாசிக்கும் போது சில சொற்களை விட்டு வாசிக்கிறாங்க, எழுதும் போது அதே மாதிரி எழுத்துக்களை விட்டு எழுதுறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பார்வை குறைபாடு இருக்குதுங்கிறத நீங்க அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அதே மாதிரி பார்வை கோளாறு உள்ள பிள்ளைகள் எழுதுதல், வாசித்தல் போன்றவற்றில் கொஞ்சம் அசிரத்தை அறிப்பாங்க. வாசிக்கும் போது புத்தகத்தை கிட்ட வச்சு வாசிப்பாங்க. இன்னும் சில பிள்ளைகள் புத்தகத்தை தள்ளி வச்சு வாசிப்பாங்க. அப்போ சிலர் கிட்ட எடுத்து வாசிப்பாங்க, சிலர் தள்ளி வச்சு வாசிப்பாங்க. சாதாரணமாக பார்க்கும்போது தலையை அசைத்து அசைத்து அங்கும் இங்கும் பார்ப்பாங்க. ஒரு பொருளை பார்க்கறதாக இருந்தால் தலையை ஒரு பக்கம் திருப்பி பார்க்கறது. அதே மாதிரி கண் காதில் வலி ஏற்படுறன்னு சொல்லி அடிக்கடி முறைப்பாடு செய்யும், அல்லது அடிக்கடி தலையிடிக்கிறதாக சொல்லும். அதே மாதிரி கரும்பலகை அல்லது ஒயிட் போர்டு கிட்ட போய் பார்த்து எழுதுறது. நீங்கள் டீச்சர்ஸ் நோட்ஸ் எழுதி வச்சிங்கன்னு சொன்ன உடனே பிள்ளை இருந்த இடத்துல இருந்து எழுதாமல் முன்னுக்கு வந்து பார்த்து எழுதுறது. அதே போன்று நீங்கள் போட்டில் எழுதி விடுறத பிள்ளை பார்த்து எழுதும் போது கூட போட்டை பார்த்து எழுதாமல் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையோட கொப்பியை பார்த்து எழுதும். அப்போ அப்படியான பிள்ளைக்கும் போட்டை பார்க்கறது கஷ்டமாக இருக்குது. அதால தான் பிள்ளை பக்கத்தில் இருக்கிறத பார்த்து எழுதுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இப்படியான அசாதாரண நிலைகள் பிள்ளைகள்கிட்ட காணப்படுமாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு பார்வை கோளாறு இருக்குங்கிறத நீங்கள் அடையாளம் காணலாம். இதை நீங்கள் ஒரு தரத்திலே முடிவெடுத்துடாம பிள்ளைகளுக்கு இன்னும் 2 தடவை 3 தடவை அதே போன்ற செயற்பாடுகளை வழங்கி இதை உறுதிப்படுத்தி கொள்வது அவசியம். இரண்டாவதாக கேட்டல் குறைபாடு. கேட்டல் குறைபாடுள்ள பிள்ளைகள் அறிவுறுத்தல்களை விளங்கிக் கொள்வதில் சிரமப்படுவாங்க. அதே போன்று கதைப்போரின் முகத்தை அல்லது வாயை பார்த்தவாறு இருப்பாங்க. ஒளி வரும் திசைகளில் அவங்களோட செவியை திருப்பியவாறு பார்த்தல், நெடுங்கணக்கு தொடர்பில் மட்டுப்படுத்தப்பட்ட அறிவு காணப்படும். அதே போல செவிகளில் கைகளை வைத்தவாறு கதைத்தல், சத்தமாக கதைக்கிறது, அடிக்கடி காது வலிக்கிறதா முறைப்பாடு செய்கிறது, ஒரே விதமான சந்தத்துடன் கதைக்கிறது, அதாவது ஒரே ஓசையில் ஒரே விதமாக கதைக்கிறது. சில வேளைகளில் அவங்களுக்கு பின்னால் இருந்து கதைக்கும் போது கதைக்கிறது முழுமையாக அவர்களுக்கு விளங்காமல் இருக்கும். படிப்பிக்கும் போது அல்லது ஆலோசனைகள் கூறும்போது அவங்களோட அவதானம் குறைவாக இருக்கும். நம்ம பேசுறதுக்கு அவங்க அவதானிக்கிறது மிச்சம் குறைவாக இருக்கும். இப்படியான பிரச்சனைகள் இருக்கிற மாணவர்களுக்கு கேட்டல் குறைபாடு இருக்குது என்று சொல்லி நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள இயலும். அடுத்தது புத்தி குறைபாடு. புத்தி குறைபாடுள்ள பிள்ளைகள் புத்திசாலித்தனமான செயற்பாடுகள் குறைவானவர்களாக காணப்படுவார்கள் பொதுவாக. அதே போன்று சாதாரண நிலையில தூண்டப்படுதல் அல்லது ஞாபகத்தில் வைத்திருத்தல் இப்படியான செயற்பாட்டில் அவங்களுக்கு ஒரு வரையறை காணப்படும். எல்லாத்தையும் அவங்க ஞாபகம் வச்சு கொள்ள மாட்டாங்க. அதுலேயும் படிக்கிற விஷயங்கள் அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொள்வது, இன்டெலிஜென்டான வேலைகளை ஞாபகம் வச்சு கொள்றதுல அவங்களுக்கு சிரமம் இருக்கும். எல்லா நேரங்களிலும் இயல்பாக இருக்கிறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். வித்தியாசமான நடத்தைகளை காட்டுறது, அதே மாதிரி அன்றாட செயற்பாடுகள்லே அவங்களுக்கு திறன் இல்லாமல் இருக்கும். சாதாரணமாக வகுப்பை கிளீன் பண்ணுறதோ அல்லது அவங்க நீர் அருந்துறது, சாப்பிட்றது, பாத்ரூம் போகிறது, இப்படி இந்த செயற்பாடுகள்லே அவங்க எல்லா மாணவர்களையும் போல இல்லாமல் கொஞ்சம்
வித்தியாசமான செயற்பாடுகளை கொண்டிருப்பாங்க. இது உங்களுக்கு பொதுவாகவே இனங்காணக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கு அந்த பேசுறது தொடர்பாடல்லையும் குறைபாடு இருக்கும். ஆளிடை தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்றதுல அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சமூக திறன்கள் குறைவானவர்களாக இருப்பார்கள். இப்படியானவர்கள் புத்தி குறைபாடு உள்ள மாணவர்களாக இருப்பார்கள். இதுவும் ஆசிரியர் அல்லது பெற்றோர்களுக்கு இலகுவாக அடையாளம் காணக்கூடியதாகவே இருக்கும். அடுத்ததாக உடல் மற்றும் ஆரோக்கிய குறைபாடுள்ள மாணவர்கள். இவ்வாறான மாணவர்கள் சிலவேளை கை, கால்கள், விரல்கள் என்பவற்றை முறையாக கொண்டிராத மாணவர்களாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா சில வேளைகள்ல கை கால்களை அவங்களுக்கு பயன்படுத்துறதுல பிரச்சனை இருக்கும். கை கால் விரல்கள் முழுமையாக அல்லது பகுதி அளவுல செயற்படாததாக இருக்கும். கைகால் விரல்களை கட்டுப்படுத்துறதுல அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். அவங்களாக அந்த வேலைகளை செய்யறதுக்கு கைகால்களை அசைக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. அதே போன்று எழுதுறது, ஒரு பேப்பரை மடிக்கிறது, அந்த பேப்பரை கத்திரிக்கோளால வெட்டுறது, இப்படியான மென்மையான அசைவு செயற்பாடுகள்ல அவங்களுக்கு சிரமம் காணப்படும். காரணமே இன்றி கைகால்களை அசைத்தவாறு இருப்பாங்க. அதே போன்று சில வேளைகளில் உடல் தசைகளில் முரட்டுத்தன்மை காணப்படும். கொஞ்சம் கரடு முரடான தசை தொகுதிகளை கொண்டவர்களாக இருப்பாங்க. இவ்வாறான மாணவர்கள் உடல் மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகள் உள்ளவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக ஒடிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். இந்த ஒடிசம் குறைபாடுள்ள மாணவர்கள் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்களோட கண், மூக்கு, வாய் அமைப்புகள், அதே போன்று அவங்களோட முடி கொஞ்சம் பிரஷ் முடி மாதிரி அப்படி பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரே தோற்றத்தில் இருப்பாங்க. இப்படியான மாணவர்கள் ஒடிசம் குறைபாடுள்ள மாணவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு தொடர்பாடல் பிரச்சனை இருக்கும். தொடர்பாடுறதே மிச்சம் சிரமமாக இருக்கும். சாதாரண மாணவர்கள் மாதிரி கதைக்க மாட்டாங்க. எல்லா சொற்களும் வராது. அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தவும் அவங்க தெரியாம இருப்பாங்க. மற்ற பிள்ளைகள உணர்வுகளையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. சில வேளைகள்ல சாதாரணமான சின்ன சத்தம் கேட்டா கூட அதுக்கு அதிகமான துலங்களை காட்டுவாங்க. ஓவர் ரியாக்ஷன் போடுவாங்க. ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்வாங்க. அல்லது ஒரு தடவை பேசினதை திரும்ப திரும்ப பேசி கொண்டிருப்பாங்க. சுய விருப்போட ஒரு செயற்பாடை செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. கற்பனை செய்கிற ஆற்றல், சிந்தனை செய்கிற ஆற்றல் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. எந்த நேரமும் ஒரே மாதிரி விளையாடி கொண்டிருப்பாங்க. புது புது விளையாட்டுகளை செய்யறதுக்கோ அல்லது புது செயற்பாடுகளை செய்யறதுக்கோ அவங்களால இயலாம இருக்கும். அதுக்கு விருப்பமும் இருக்காது அவங்களுக்கு. இப்படியான மாணவர்கள் இந்த ஒடிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் கொண்டவர்களாக இருப்பாங்க. அடுத்ததாக மனவளர்ச்சி பிரச்சனைகள். பிள்ளைகளிடம் காணப்படும் பிரச்சனைகளில் மிகவும் பாரதூரமான பிரச்சனை தான் இந்த மனவளர்ச்சி பிரச்சனை. இந்த மனவளர்ச்சி பிரச்சனைகளை சில பிரச்சனைகளை நாங்கள் இலகுவாக அடையாளம் காணக்கூடியதாக இருந்தாலும் இன்னும் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் இலகுவாக அதை அடையாளம் காண முடியாததாக இருக்கும். இவ்வாறான மாணவர்களுக்கு கற்பித்தலை வழங்கும் போது நாங்கள் அந்த மாணவர்களை இனங்காண்பது அவசியமா. இந்த மாணவர்கள் வகுப்பறை கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் பங்கு கொள்ளாது தாமாகவே உருவாக்கி கொண்ட ஒரு உலகத்தில் இருப்பாங்க. இவ்வாறான மாணவர்கள் சில விசேட இயல்புகளை வகுப்பறையில் வெளிப்படுத்துவாங்க. அந்த வெளிப்பாடுகளை அடையாளம் கண்டு நாங்கள் இந்த மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத இனங்கண்டு கொள்ளலாம். இந்த மாணவர்கள் தன்னை பற்றிய எந்த கவனமும் இல்லாமல் இருப்பாங்க. குறைவான துலங்கல்களையே வெளிப்படுத்துவாங்க. நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் அளிப்பதும் சரி, அல்லது ஏதாவது ஒரு சத்தம் கேட்டால் அதுக்கு அவங்க துலங்களை வழங்குறதும் சரி, இது குறைவான துலங்களை தான் வழங்குவாங்க. தனிமையில் இருக்கிறது தான் மிகவும் விரும்புவாங்க. சில வேளைகளில் அருகில் இருக்கிற குழந்தைகளோட விரைவாக கோபம் கொள்ளுவாங்க. பகல் கனவு காண்ற செயற்பாடுகள் இருக்கும். அவங்களோட கைகளை அல்லது புத்தகங்களை சும்மா பார்த்த மாதிரி இருப்பாங்க. கைகளை பார்க்கறது, வகுப்புல இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை பார்த்துட்டு இருக்கிறது, அப்படி இருப்பாங்க. இன்னும் சில பிள்ளைகள் இருக்கும் திருட்டு வேலை செய்யறது. திருட்டு வேலை செய்துன்னு சொன்னா வகுப்புல ஏதாவது ஒரு பொருளை திருடி செல்லுது பிள்ளைன்னு சொன்னா அப்படியான பிள்ளைகளுக்கு மனவளர்ச்சி பிரச்சனை இருக்கும். இந்த மனவளர்ச்சி பிரச்சனை இருக்கிற பிள்ளைகள் சில வேளைகளில் சலிப்புடன் காணப்படுவாங்க. உதாசீனமா இருப்பாங்க. சின்ன விடயங்களுக்கு கூட கோவப்படுறது, அமைதி இழந்துருவாங்க. அல்லது சின்ன விடயத்துக்கு கூட அழுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து முறைப்பாடு செய்வாங்க. புத்தகங்களை அல்லது அவங்களோட ஆடை அணிகலங்களை ஒழுங்கா வச்சிருக்கிறதுல அக்கறை இல்லாம இருப்பாங்க. அதே மாதிரி வகுப்பறை சுத்த செயற்பாடுகள்லையும் சரியா கவனம் செலுத்த மாட்டாங்க. இப்படியான மாணவர்கள் மனவளர்ச்சி பிரச்சனைகளை கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக நடத்தை பிரச்சனை. இந்த நடத்தை பிரச்சனையை மாணவர்கள செயற்பாடுகள்ல இருந்து நாங்கள் கொஞ்சம் இலகுவாக கண்டுகொள்ளலும். இந்த மாணவர்களும் அடிக்கடி கோவப்படுறது அல்லது அடிக்கடி அழுது கொண்டிருக்கிறது, ஆக்ரோஷமாக நடந்து கொள்றது, மற்ற மாணவர்களோட சண்டை பிடிக்கிறது, அடாவடித்தனம் பண்றது, ஏனைய மாணவர்களை ஏமாற்றுறது, ஏதாவது நாங்கள் விதிமுறைகள் வச்சிருந்தா அதை மீறுறது, இப்படியான செயற்பாடுகள் இருக்குமாக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு நடத்தை பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் இனம் கண்டுகொள்ளலும். அடுத்ததாக பேச்சு மற்றும் மொழி பிரச்சனைகள். இந்த பேச்சு மொழி பிரச்சனை இருக்கிற பிள்ளைகள் நாவை கட்டுப்படுத்த முடியாதிருப்பாங்க. சில மாணவர்கள் உயர்ந்த குரல்ல கதைப்பாங்க. இன்னும் சில மாணவர்கள் மெதுவாக கதைப்பாங்க. சில மாணவர்கள் தொண்டையால கதைக்கிறது. இன்னும் சில மாணவர்கள் சில சொற்களை விட்டு கதைக்கிறது, அதாவது சொற்களை விழுங்கி கதைக்கிறது. திக்குதல், பேச்சில் ஒரு நயம் காணப்படாமல் இருக்கும். குறிப்பிட்ட ஒலிக்கு பதிலாக வேறு ஒலிகளை பயன்படுத்துறது, மேலதிக ஓசைகளை சேர்க்கிறது, சில நேரங்களில் ஒலி சிதைவுறுதல் காணப்படும். இப்படியான பேச்சு பிரச்சனைகள், மொழி பிரச்சனைகள் இருக்கிற மாணவர்களும் வகுப்பறைகளில் காணப்படுவாங்க.
அடுத்ததாக குறிப்பிட்ட கற்றற் குறைபாடு. உடல் ஊனம் அல்லது வேறு குறைபாடுகள் இன்றைய நிலையில கூட ஒரு சில குழந்தைகள் எழுதுதல், வாசித்தல் அல்லது கணித்தல் போன்ற செயற்பாடுகள்ல புறம்பாக தென்படக்கூடிய குறைபாடுள்ளோராக காணப்படுவாங்க. இதற்கான சில உதாரணம் என்னன்னு சொன்னா, நாம பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கிற ஆற்றலுக்கும் உண்மையான ஆற்றலுக்கும் இடையே வித்தியாசம் காணப்படும். ஞாபகத்தில் வச்சிருக்கிற ஆற்றல் அந்த பிள்ளைகிட்ட குறைவாக இருக்கும். கவனம் செலுத்துவதில் அந்த பிள்ளைக்கு சிரமமாக இருக்கும். வேகமாக செயற்பட முடியாம இருக்கும். வயதுக்கேற்ற நெடுங்கணக்கு அறிவு இல்லாத இருக்கும். சாதாரண விடயங்களை கூட சரியாக கூற முடியாததாக இருக்கும். ஏதேனும் ஒன்றை விளக்கத்துடன் வாசித்து அதை விளங்கிக் கொள்வதில் சிரமமாக இருக்கும். கேள்வியை விளங்கி விடையெழுதுறதுல சிரமப்படுவாங்க, எழுதுவதில் சிரமப்படுவாங்க, வாசிக்க முடியாம இருப்பாங்க. அடிப்படை கணித செயற்பாடுகள்ல பிரச்சனையுடையவர்களாக இருப்பாங்க. அடிப்படை கணிதத்தை கூட செய்யக்கூடிய நிலையில இருக்க மாட்டாங்க. அப்படியான மாணவர்கள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட அந்த பகுதியில கற்றற் குறைபாடுடையவர்களாக காணப்படுவார்கள். அடுத்ததாக டவுன் சிண்ட்ரம். இந்த டவுன் சிண்ட்ரம் உள்ள மாணவர்களையும் நாங்கள் இலகுவாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். அவர்களது தோற்றங்களை வைத்துக்கொண்டே நாங்கள் இலகுவாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். இந்த மாணவர்களின் தசைகள் மென்மையாக இருக்கும். சிறிய மூக்குடன் தட்டையான முகம், மேல் நோக்கிய கண்கள், இப்படி அவங்களோட தோற்றத்தில் சில மாற்றங்களை காண இயலும். அசாதாரண தோற்றத்திலும் பார்க்க காதுகள் சிறிதாக இருக்கிறது. அதே மாதிரி உள்ளங்கையில காணப்படும் ஆழமான ரேகைகள். இந்த மாணவர்கள் சிலருக்கு கை கால்களில் விரல்கள் 6 விரல்கள் காணப்படுறது, அல்லது 5வது விரல்ல 2 மடங்கு மிடங்களுக்கு பதிலாக 1 மடங்கு மிடமே காணப்படுறது. அதனால அவங்களுக்கு அந்த விரலை மடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். இப்படியான மாணவர்கள் டவுன் சிண்ட்ரம் உள்ள மாணவர்களாக கருதப்படுவாங்க. இவங்களுக்கும் கற்றலை இலகுவாக அடைந்து கொள்றதுல மிகவும் சிரமமாக இருக்கும். அடுத்ததாக துரித செயற்பாடுடையோர். இந்த துரித செயற்பாடுடையவர்கள்ங்கிறாக்கள் அவங்களுக்கு அறிவுறுத்தல்களை பின்பற்றுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். அவங்களோட ஸ்பாட்டுக்கு சில செயற்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. செவிமடுக்காததை வெளிப்படுத்துவாங்க. அதாவது நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு திரும்ப அதை கேள்வியாக கேட்குற டைம்ல அவங்க நாங்கள் சொல்லாத விஷயத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. ஒரு துலங்கலற்ற தன்மை காணப்படும், மறதி காணப்படும், விரைவில் தடுமாற்றம் அடைவாங்க, அமைதியின்மையாக காணப்படுவாங்க, சில வேளைகளில் தேவையற்ற விதத்தில் துலங்குவாங்க, சில நேரங்களில் அதிகமாக கதைப்பாங்க. அவங்களுக்குரிய டைம் வரும் வரைக்கும் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. சாதாரணமாக நாங்கள் கற்பித்து கொண்டிருக்கும் போது இடையிடையே அவங்க கேள்விகளை கேட்கறது, அல்லது சம்பந்தம் இல்லாமல் வேறு பேச்சுக்கள் அதுக்குள்ளே கொண்டு வந்து பேசுறது, இப்படி கற்பிக்கிறதுக்கே சில வேளை எங்களுக்கு தடையாக இருக்கும் அந்த பிள்ளைகளோட செயற்பாடு. அப்படியான பிள்ளைகளை தான் நாங்கள் துரித செயற்பாடுடைய பிள்ளைகள்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்த மிக முக்கியமானது தான் இந்த இயத்திறனும் விசேட திறனும் கொண்டோர். இந்த பிள்ளைகளை நாங்கள் கிஃப்டட் சைல்டு அல்லது டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பிள்ளைகள் எப்படின்னு சொன்னால் மிக திறமையான மாணவர்கள். இந்த மாணவர்களை நாங்கள் ஒரு விசேட தேவையுடைய மாணவர்களாகத்தான் எடுப்போம். ஏன்னு சொன்னால் நல்ல திறமையுள்ள மாணவர்களை வகுப்பில் வெற்றி கொண்டு எல்லா பிள்ளைகளுக்கும் கற்பிக்கிறது மிகச் சிரமமாக இருக்கும். நாங்கள் ஒரு வேலையை கொடுத்துட்டு அந்த வேலையை செய்து முடிக்கும் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணக்குள்ள எல்லா பிள்ளைகளும் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த பிள்ளை மட்டும் என்ன செய்யணும்னா குயிக்காக அந்த வேலையை செய்து முடிச்சுட்டு ஏனைய மாணவர்களுக்கு அந்த பிள்ளை இடையூறு விளைவிச்சு கொண்டு இருக்கும். தனக்கு கொடுக்குற வேலையை குயிக்காக செஞ்சுட்டு மற்ற மாணவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டு கரைச்சப்படுத்தி கொண்டு இருக்கும். அப்போ இப்படியான பிள்ளைகளை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ளையிலும். இதையும் நாங்கள் இலகுவாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். இந்த பிள்ளைகள் அதிக ஞாபக சக்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கும். ஆக்கத்திறன் அதிகமாக காணப்படும். பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றல் சிறப்பாக காணப்படும். அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, குதூகலமான போக்குடையவர்களாக இருப்பாங்க. நெடுங்கணக்கு தொடர்பில் சிறந்த அறிவுரைக்கும், உச்ச நிபுணத்துவ மட்டம் இருக்கும். குறிப்பிட்ட காரியம் ஒன்றை மிக விரைவாக செய்து முடித்த பின் வேறொரு காரியத்திற்காக வெயிட் பண்ணுவாங்க, அல்லது வேறொரு காரியத்தை செய்வாங்க. நாங்கள் ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை செய்துட்டு அடுத்த வேலைக்கு போயிடும் உடனே. உள்ளுணர்வுடையவராக இருப்பாங்க. வயதை விட முதிர்ச்சி அடைஞ்சவர்களாக இருப்பாங்க. தர்க்க ரீதியிலான மற்றும் பகுத்தறிவு ரீதியிலான சிந்தனை காணப்படும். அதே போல அறிவு சார்ந்த சவால்களில் அவங்களுக்கு விருப்பமாக இருக்கும். இப்படியான பிள்ளைகள் மிக திறமையான பிள்ளைகள். இருந்தாலும் இதுவும் விசேட கவனிப்புக்கு உட்பட வேண்டிய பிள்ளைகள். எனவே ஏனைய மாணவர்களுக்கும் நாங்கள் கற்பிக்கும் அதே வேளை இந்த மாணவரையும் சேர்த்து கற்பிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த மாணவர்களுக்கு தனியான வேலைகளை நாங்கள் தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டும். ஒரு வேலை முடிய அடுத்த வேலையை கொடுக்கக்கூடிய வகையில் நாங்கள் வகுப்பிற்குள் செல்வதற்கு முன்னரே நாங்கள் இந்த விசேட திறனுடைய மாணவர்களுக்கென தனியாக அதிகமான வேலைகளை தயார் செய்து கொண்டு போக வேண்டும். அதே போன்று ஏனைய மாணவர்களுக்கு தனியாக வேறு வேலைகளை கொண்டு செல்ல வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் இலகுவாக இந்த மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு வகுப்பறையில் நாங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற போது
பல்வேறு திறனுடைய மாணவர்கள் காணப்படுவார்கள். அந்த மாணவர்களை அவர்களது திறன்களுக்கு ஏற்ப வெவ்வேறாக பிரித்தறிந்து அவர்களுக்கு நாங்கள் கல்வியை புகட்ட வேண்டும். ஒவ்வொரு பிள்ளையின் திறமைக்கு ஏற்ற வகையிலும் வெவ்வேறு கற்பித்தல் முறைகள், கற்பித்தல் சாதனங்களை பயன்படுத்தி வெவ்வேறு வழிகளில் கற்பித்தலை நாங்கள் மேற்கொள்வதன் மூலம் இவ்வாறான மாணவர்களுக்கு நாங்கள் முறையான கல்வியை வழங்கக்கூடியதாக இருக்கும். இதுபோன்ற தகவல்களை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதற்காக எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.